ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் இன்னோவேட்டர். ஸோ இந்த வீடியோவில் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு crossbow கன் தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ரவுண்டாக இந்த மாதிரி ஏதாவது பொருள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பொருள் மேலே இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு இப்போ நான் பெண்ட் பண்ணுற மாதிரி ஸ்லோவாக இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை பெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்க அது பிரேக் ஆகிடும். ஸோ ஒரு இடமா வச்சு ஸ்லோவாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரியே 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக் பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோட இதை ஒரு எண்டில் சென்டராக பார்த்து ஒரு சின்ன சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸோ ட்ரா பண்ண இந்த இடத்துல இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோட இன்னொரு 2 எண்டையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சு நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். ஸோ இப்போ இது நல்லா டைட்டாக ஒட்டிக்கிச்சு. ஸோ அதே சமயம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக் பீசஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் வருது. அதோட சென்டரை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியே இன்னொரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்லையும் சென்டரை மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ண அந்த இடத்த இது மாதிரி கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட 4 ஆஃப் லென்த் பீசஸ் இருக்கும். ஸோ இதோட எக்ஸ்ட்ராவாக நான் 3 ஃபுல் லென்த் பீசஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இந்த சின்ன ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோட ஒரு எண்டில் க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பெரிய ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஒட்டிடுங்க. இந்த பெரிய ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு மேலே திரும்பி க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு சின்ன ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஒட்டிடுங்க. ஸோ இதே மாதிரியே சின்னது பெருசுன்னு ஒன்று மேலே ஒன்றா எல்லா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கும் ஒட்டிகிட்டே வாங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். ஒட்டும்போது இந்த சின்ன ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோட எல்லா எண்டுமே ஈக்குவல் ஹைட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பீஸை நம்ம பெண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பீஸில் சென்டராக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிடலாம். நல்லா இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. அப்போ தான் நல்லா டைட்டாக ஒட்டிக்கும். ஸோ அதோட சைட்ஸ்லேயே இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன். ஸோ அதை இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறமா அதோட ஒரு எண்ணை நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் போட்ட ஹோல்ஸ்குள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி நல்லா டைட்டாக ஒரு 2-3 நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி அதோட இன்னொரு எண்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த சைட் போட்ட ஹோல்ஸ்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணி நல்லா டைட்டாக 2-3 நாட் போட்டுருங்க. இப்போ நான் 2 சைடுமே நான் நாட் போட்டேன் ரப்பர் பேண்டோட. நெக்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி கிளிப்பு எடுத்திருக்கேன். ஸோ இந்த கிளிப்பை இந்த எண்டில் ஒட்டலான்னு ட்ரை பண்ணேன். பட் இடம் சின்னதாக இருக்கிறதுனால இந்த கிளிப்பு வலிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்காக நான் 4 சின்ன பீசஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 4 பீஸையும் இந்த பெரிய பீஸு நடுவில் இருக்க கேப்பில் இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டோன்னா நமக்கு நிறைய இடம் கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம இந்த கிளிப்பை ஈஸியாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 4 ஐஸ்கிரீம் ஸ்டிக் பீஸஸையும் நடுவில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா இதை ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு வேஸ்ட்டு ஸ்கெட்ச் பென் எடுத்திருக்கேன். ஸோ அது பேக்கில் இருக்க மூடியையும் ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த நிப்பியும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த பார்ட்டையும் கட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ நமக்கு வெறும் இந்த சிலிண்ட்ரிக்கல் பாடி மட்டும்தான் தேவைப்படும். ஸோ இதை நம்ம ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். முடிஞ்ச அளவுக்கு சென்டராக பார்த்து ஒட்டுங்க. ஸோ இதே மாதிரியே நம்ம கிளிப்பையும் பேக் சைடில் ஒட்டிடலாம். ஸோ இந்த இடத்துல நல்லா நிறைய க்ளூ அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அது சீக்கிரமாக கைண்டி வராமல் இருக்கும். ஸோ இது நல்லா காஞ்சிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தென்னங்குச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அதோட ஒரு எண்டு இந்த மாதிரி கிளிப்லேருந்து ஆரம்பித்து வெளியில் எவ்வளோ தூரம் வரா மாதிரி பார்த்து உடச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன் இந்த மெஷர்மெண்ட்டில். ஸோ அதோட ஒரு சைடில் இப்போ நான் கட் பண்ணுற மாதிரியே கர்வாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ஸோ இதை ரெஃபரன்ஸாக வச்சு இன்னொரு 2 கார்ட்போர்ட் பீஸ் கர்வாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த 3 பீஸஸையும் பேக் சைடில் இருக்க இந்த 3 கேப்லேயும் நம்ம இதை மாதிரி இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு ஹேண்டிலாக ஒர்க் ஆக போகுது. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம்.
ஸோ இது மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அந்த கார்ட்போர்ட் பீசஸ்க்கு நடுவில் இருக்க அந்த கேப்பையும் வந்து ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம உடச்சி வச்சுருந்த அந்த தென்னங்குச்சியில் தடியாக இருக்க சைடாக பார்த்து இந்த மாதிரி சென்டரில் ஒரு சின்ன கட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணதுக்கப்புறமா அந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி மெலிசாக ஒரு தென்னங்குச்சை வந்து வச்சுடுங்க. ஸோ வச்சு அதை வந்து சின்னதாக உடச்சி விட்டுருங்க. ஸோ இந்த சின்ன பீஸை சுற்றி நல்லா டைட்டாக வந்து இப்போ நான் சுற்றுற மாதிரியே நூலை வந்து சுற்றி விட்டுருங்க. ஸோ சுற்றுனதுக்கப்புறமா அந்த நூலோட எண்டில் வந்து நாட் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைனா கம்மை வச்சு ஒட்டிடுங்க. ஸோ இதோட ஃப்ரண்ட் எண்டை வந்து தரையில் அப்படி இல்லைனா சால்ட் பேப்பரில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஷார்ப் ஆக்கிக்கோங்க. ஸோ நான் இதே மாதிரியே மொத்தம் 4 ஏரோஸ் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ இதை எப்படி கிராஸ்போவோட கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கிராஸ்போவோட ஃப்ரண்ட் வழியாக இந்த ஏரோவை வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ரப்பர் பேண்டில் வந்து மாட்டிடுங்க. ஸோ மாட்டினதுக்கப்புறமா அந்த ஏரோவை ரப்பர் பேண்டோடு கொண்டு போய் கிளிப்பில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த கிளிப்பை நம்ம லைட்டாக ரிலீஸ் பண்ணால் போதும். ஸோ வாங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம்.